நம்ம உடலும் மனசும் உற்சாகமாக இருக்கணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 8 மணி நேரம் தூங்கினேன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. சிலர்லாம் 5 மணி நேரம் கூட தூங்குவாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் தூக்கம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை வந்து இன்றைக்கி பொதுவாக வந்து மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து காமனாக அதிகமாக இருக்குது, சாதாரணமாக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஏற்படக்கூடிய இருதயம் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான நோய்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான். தூக்கமின்மை பிரச்சனைக்கு வந்து சித்த மருத்துவத்தை எடுக்கும்போது அடிப்படையிலே சரி பண்ணலாம். தூக்க மாத்திரை எடுக்கும்போது என்னன்னா முதல் கொஞ்ச நாளைக்கு தூக்கம் நல்லா வர மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. இன்னும் மனப்பதட்டம், மனச்சோர்வு போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிடும் இந்த தூக்கமின்மைக்காக மாத்திரை எடுக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியமோ இல்லையோ நம்மளோட தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன் தூக்கம் ரொம்ப முக்கியம்னா நம்ம உடலும் மனசும் உற்சாகமாக இருக்கணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நல்லா நம்ம தூங்கணும்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் நம்ம தூங்கினாலும் நல்ல குவாலிட்டியாக நம்ம நல்லா தூங்கினோம்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் ஏற்படக்கூடியது நோய் வராமல் தடுக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து ரைஸ் பண்ணும் உடம்புல. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும், இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்ம பொலிவு ஏற்படும், மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். இருதயம் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான நோய்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான். இந்த தூக்கமின்மையை வந்து சித்த மருத்துவம் எப்படி பார்க்குது? சித்த மருத்துவத்தில் இந்த தத்துவத்தின்படி தூக்கமின்மையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய மனித மூளையில் வந்து 400,000 கோடி பிராணவாயு இருக்குன்றது நம்ம சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த 400,000 கோடி பிராணவாயு அதோட சேமிப்பு வந்து குறையும் போது தான் இந்த தூக்கம் வந்து குறையுது. இந்த 400,000 பிராணவாயு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உடலில் வந்து 6 ஆதார இயக்கங்கள் மூலயமாக உற்பத்தி பண்ணக்கூடியதான் இந்த 400,000 கோடி பிராணவாயு. இந்த 400,000 கோடி பிராணவாயு வந்து யாருக்கெல்லாம் குறையுதோ அவர்களுக்கு வந்து தூக்கம் வந்து கரெக்டாக இருக்காது. ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் பிராணவாயு வந்து தேவை. குடலுக்கு தேவை, கல்லீரலுக்கு தேவை, அந்த மாதிரி பல்வேறு விதமான உறுப்புகளுக்கு இந்த பிராணவாயு தேவை. இந்த 400,000 கோடி பிராணவாயு சேமிப்பு கிடங்காக இருக்கக்கூடிய மூளை வந்து குறையும் போது தான் இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து வருது அப்படின்றது நம்ம சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம். நவீன மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து குறைபடும் போது இல்லை கரெக்டாக செயல்படாத போது தான் தூக்கம் குறையுதுன்றது நவீன மருத்துவம் சொல்லுது. சித்த மருத்துவம் நவீன மருத்துவத்தோட அடிப்படை ஒப்பிட்டு பார்க்கும்போது மனித மூளையில் சேமிப்பு கிடங்காக இருக்கக்கூடிய பிராணன் வந்து குறையும் போது தான் இந்த தூக்கமின்மை பிரச்சனை வருதுன்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த தூக்கமின்மை வந்து குழந்தையிலேருந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பமாகுது. இளம் வயதினருக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. குழந்தைங்கலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்றது பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்து தினசரி சரிவிகித உணவில் நமக்கு தேவையான சத்து நிறைந்த உணவுகள் நம்ம எடுக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சத்து நிறைந்த உணவுனா அது என்ன நம்ம எடுக்காமல் இருக்கோம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது புரதம் வந்து நமக்கு வந்து தேவை. அந்த புரதம் வந்து குறைவாக எடுக்கிறதும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கொழுப்பு, நல்ல கொழுப்பு நமக்கு தேவை. அந்த HDL சொல்லுவாங்க. அந்த நல்ல கொழுப்பு நமக்கு தேவை. அந்த நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் நம்ம எடுக்காமல் விட்டுறதும் அது மிக முக்கியமான காரணம். அந்த நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய மீன்கள் அதிகமாக இருக்குது. சாலமன் மீன், மத்தி மீன் போன்ற மீன்களில் வந்து நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து இருக்குது. அது தவிர்த்து பழங்களில் அதிகமாக இருக்குது. பழங்களில் அதிகமாக மாதுளப்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி பழங்களில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. உணவில் வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளை வந்து தானியங்களில் அதிகமாக இருக்குது. வால்நட்டில் அதிகமாக இருக்குது. வால்நட் வந்து தினசரி எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து வராது. வால்நட்டை வந்து தினசரி அவங்க வந்து எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை வந்து ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை வந்து கொஞ்சம் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து தேனில் குழைச்சி கூட இரவு நேரங்களில் சாப்பிட்லாம். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தூக்கமின்மையை பிரச்சனை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வில்வமுக்கு வந்து இருக்குது. இருக்கிற மூலிகையிலே பிராணம் நிறைந்த மூலிகை வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில்வம் வந்து நீங்கள் வந்து வில்வம் மாத்திரைகளாகவே வந்து சித்த மருந்து கடைகளில் வந்து கிடைக்குது. அந்த வில்வம் வந்து மாத்திரை வடிவில் கிடைக்கும். அந்த வில்வம் வந்து மருத்துவருடைய சித்த மருத்துவத்தோட ஆலோசனை பெற்று இந்த வில்வ மாத்திரையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து திரிபலாச்சூர்ணம் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த திரிபலாச்சூர்ணனாலே உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம நோய் வராமல் பார்த்துக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் அது மட்டும் இல்லை, திரிபலாச்சூர்ணத்தை வந்து அனுபானங்கள் ரீதியாக அதோட ஆக்ஷன் வந்து வேறுபடும். உதாரணமாக வந்து வெந்நீரில் எடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதுமாரி பாலில் எடுக்கும்போது திரிபலாச்சூர்ணத்தோட ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்த தாதுக்களை வந்து உடம்புல வந்து அதிகப்படுத்தி தூக்கமின்மை பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த திரிபலாச்சூர்ணத்துக்கு வந்து இருக்குது. திரிபலாச்சூர்ணத்தை வந்து தினசரி பால் எடுக்கும்போது தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாக உணவில் வந்து அதிகமாக வந்து இரவு நேரங்களில் அவங்க வந்து
சின்ன வெங்காயத்தை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். பூண்டு பாலை வந்து வந்து இரவு நேரங்களில் வந்து சாப்பிடலாம். இந்த பூண்டு வந்து பாலில் கொதிக்க வச்சு அதை வந்து அந்த 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 பூண்டு பாலை கூட அவங்க எடுக்கும்போது கூட இந்த தூக்கமின்மை பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. தினசரி உணவுகளை வந்து செவ்வாழை வந்து எடுக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யலாம். சர்க்கரை நோயாளிகள் வந்து பழங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து பொதுவாக வந்து அமுக்குரா சூர்ணத்தை வந்து சாப்பிட்லாம். அமுக்குரா சூர்ணத்தை வந்து இரவு நேரங்களில் தேனில் சாப்பிட்லாம், இந்த மாதிரி வெந்நீரில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது அவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அமுக்குரா சூர்ணத்துக்கு இருக்குது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த கூட்டு குடும்பம் வாழ்க்கையில் வந்து அது நிறைய பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து பெரியவங்க இருப்பாங்க, எல்லாருமே பேசுவாங்க, பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் தூக்கத்தோட தர நிர்ணயத்தை வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அதுதான் பொதுவாக வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து தேவையற்ற சிந்தனைகள், பொதுவாக வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக வந்து பார்க்குறது, மொபைல் ஃபோனில் வர சில விஷயங்கள் நம்ம நினச்சிட்டே இருக்கிறது, ஒரு சில மன ரீதியாக ஏற்படக்கூடிய ஓவர் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் போது அவங்களோட தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்காது. பொதுவாக தூங்குறதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து மன மகிழ்ச்சியோட இசையை கேட்கலாம், நிறைய பேர்கிட்ட குடும்பத்தில் இருக்கவங்களோட மன மகிழ்ச்சியோட பேசலாம். இந்த மாதிரிலாம் பேசும்போது மன மகிழ்ச்சி ஏற்படும் போது ஆழ்ந்த தூக்கம் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவு நேரங்களில் வந்து பொதுவாக வந்து சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குறது ரொம்ப நல்லது. அதே போல் இரவு நேரங்களில் கடினமான உணவுகள், செரிமானம் வந்து மந்தப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து இரவு நேரங்களில் வந்து பொதுவாகவே எடுத்துக்கக்கூடாது. பொதுவாக வந்து இரவு நேரங்களில் வந்து செரிமானம் ஈஸியாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது தூக்கம் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு வரும். உதாரணமாக பழங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து எடுத்துக்கலாம். காரணம் வந்து பழங்கள் வந்து இரவு நேரங்கள் வந்து இந்த தூக்கமின்மை இருக்கிறவங்க வந்து பழங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வந்து இந்த தூக்கமின்மைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் கொஞ்ச நாள் வந்து அடிப்படையிலே வந்து மருந்துகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஆரம்ப நிலையிலே எடுத்துருவாங்க. இப்போ ஒரு வாரம் தூங்கலை அப்படின்னும்போது அடுத்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தூக்க மாத்திரைகள் எடுக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கும்போது அடிப்படையில் சித்த மருத்துவத்தை முதல்ல வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனைக்கு வந்து சித்த மருத்துவத்தை எடுக்கும்போது அடிப்படையிலே சரி பண்ணலாம். தூக்க மாத்திரை எடுக்கும்போது என்னென்னா, முதல் கொஞ்சம் நாளைக்கு தூக்கம் நல்லா வர மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. இன்னும் மனப்பதட்டம், மனச்சோர்வு, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கோபம் நிறைந்த ஒரு மனநிலை, மனப்பதட்டம் போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிவிடும். இந்த தூக்கமின்மைக்காக மாத்திரை எடுக்கிறது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த தூக்கமின்மைக்காக எடுக்கக்கூடிய மாத்திரையினால் இருக்குது. இதனால் நீங்கள் வந்து அடிப்படையில் வந்து ஆரம்ப நிலை தூக்கமின்மையாக சித்த மருத்துவத்தோட ஒரு ஆலோசனை பெற்று அடிப்படையில் இருக்கக்கூடிய சித்த மருந்துகளில் வந்து எடுக்கும்போது சடாமாஞ்சில் போன்ற மூலிகையெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் தூக்கமின்மைக்கு. ஜாதிக்காய், சடாமாஞ்சில், அதே சமயத்தில் திரிபலா, அமுக்குரா சூர்ணம், வல்லாரை கீரையை வந்து பயன்படுத்தலாம். வல்லாரை கீரை யாருமே இப்போ பயன்படுத்துறதில்லை. வல்லாரை கீரை வந்து பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான ஒரு மூலிகை வந்து தூக்கமின்மைக்காக பயன்படுத்தக்கூடிய வல்லாரை கீரையை தினசரி உணவில் வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி யாருக்கு எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு முறைப்படி இதை நீங்கள் சிகிச்சை எடுத்திங்கன்னா இதிலேருந்து நீங்கள் வந்து முழுமையாக விடுபடலாம். ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா அதுக்கு நமக்கு வந்து மன மகிழ்ச்சி தேவை, மனசோடைய தரம் வந்து தேவை. அந்த திடம் வந்து அதிகமாக இல்லைன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு ஒர்க்கில் இருக்கும், அந்த ஒர்க்கு முழுமையாக நம்ம செய்ய முடியாமல் போகிறதுக்கான அந்த மனப்பதட்டம், மன ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை போக்கக்கூடிய தன்மை வந்து கரெக்டாக நம்ம தூங்கலைன்னா இது ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் கரெக்டாக தூங்குங்க, மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாம்.